செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளிலும் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருந்த மிக முக்கியமான விடயங்களோடு தொடர்பட்ட இன்னும் பல மேலதிகமான விடயங்களை இன்று ஆராயலாம் என்று நினைக்கின்றோம். திடீரென்று நேற்று ஒரு சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதிலும் குறிப்பாக சரத் பொன்சேகா அவர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு திடீரென வந்து ஒரு அறிக்கை அல்லது ஒரு தகவலை உறுதிப்படுத்தி தான் செல்வதாக ஊடக பரப்பிலே குறிப்பிட்டிருந்தார். அவை என்னவென்று பார்க்கின்ற போது இன்னும் ஒரு விடயம் தொடர்படுகிறது. நேற்றைய தினம் நாம் உங்களுக்கு கூறியிருந்தோம், பலரும் கேட்டிருந்தீர்கள். இந்த விடயத்தில் உண்மையில் யதார்த்தம் இருக்கிறது, அதனோடு தொடர்பான பல விடயங்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், சுரேஷ் செலவை பொறுத்தவரையில் பல தமிழர் விவகாரங்களில் நேரடி தொடர்புபட்ட ஒரு மௌனமான ஒருவராக இருந்த கூடியவர். கடந்த காலங்களில் இவருடைய பெயர்கள் அதிக அளவில் தெரியாது. குறிப்பாக வன்னி பெருநிலப்பரப்பிலிருந்து இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் இறுதி நேரத்திலே வெளிவந்திருந்த 5 வைத்தியர்களை கையாண்ட ஒருவராகவும் இந்த சுரேஷ் சலே இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக அந்த 5 வைத்தியர்களுள் ஒரு வைத்தியரை வழிநடத்திய அல்லது அவரை சித்திரவதை செய்த ஒருவராகவும் இந்த சுரேஷ் சலே இருக்கின்றார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு கூடுதலான தகவல். எவை என்று நீங்கள் தேடுவது புரிகின்றது. நாளைய தினம் அவற்றுக்கு வருவோம். இவ்வாறு இவர் பெரிய அளவில் தொடர்படவில்லை என்று அவர் கூறினாலும் அல்லது அவரோடு தொடர்பானவர்கள் கூறினாலும், கோட்டாபாய ராஜபக்சவின் சார்பில் அவருடைய முகமாக பல இடங்களில் பிரசன்னமாகி இருந்தவர் இவர்தான் என்பது எல்லோருக்கும் இப்போதுதான் வெளிச்சமாக தெரிகின்றது. அந்த வைத்தியர் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தால் அவருக்கு புரியும், அவருக்கு இவர் செய்த சித்திரவதைகள். இவ்வாறாக அது தொடர்பில் நாளைய தினம் முழுமையான ஒரு தகவலை தரலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். குமரன் பத்மநாதனை பொறுத்தவரையில் அவர் தொடர்பிலும் இப்போது பேசப்படுகிறது. விடுதலை புலிகளின் தங்கம் என்று வந்துவிட்டாலோ அல்லது விடுதலை புலிகளின் சொத்துக்கள் என்று வந்துவிட்டாலோ குமரன் பத்மநாதனை தவிர்த்துவிட்டு அந்த விடயத்தை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. குமரன் பத்மநாதனை பொறுத்தவரையில் புலிகள் அமைப்பினுடைய சர்வதேச பொறுப்பாளராக இருந்தவர். மே 19 பின்னர் தான் தலைமை என்று புலிகளின் தலைமை தனக்கு தெரியப்படுத்தியதாகவும், அதனால் தான் இனி இந்த தலைமை பதவியை எடுத்துக்கொள்ளப் போவதாகவும் தனக்குத்தானே அறிவித்ததையும் பலரும் அறிந்திருப்பீர்கள். அதன் பின்னர் சர்வதேச ரீதியிலும் தாயக பரப்பிலும் ஈழத்தமிழர்களிடமும் ஒரு பெரும் அதிர்வலைகளும் ஆங்காங்கே ஏற்பட்டிருந்தன. அதன் பின்னர் இவர் குறிப்பாக தன்னை ஒரு தலைவராக அறிவித்துக் கொண்டிருந்தார். 2009 ஆகஸ்ட் மாதம் அளவில் இலங்கையின் புலனாய்வு பிரிவினரால் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்படவில்லை, மலேசியாவில் வைத்து சரணடைந்தார் என்றுதான் கூறப்படுகிறது. இந்திய மற்றும் இலங்கை புலனாய்வு துறையினருடைய ஒரு நீண்ட கால தொடர்பின் அடிப்படையில் சரணடைதலை அவர்கள் கைது போன்று காட்டி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அழைத்து வரப்பட்ட அவர் எந்த ஒரு விதமான ஒரு நடவடிக்கைகளுக்கு முற்படுத்தப்படாமல் நேரடியாகவே இலங்கை அரசினுடைய ஒரு செல்லப்பிள்ளையாகவும் நேரடி மேற்பார்வையிலும் குமரன் பத்மநாதன் என்று அழைக்கப்படுகின்ற KP பராமரிக்கப்பட்டார். அரச பாதுகாப்பில் இருந்த KP அவர்கள் நீண்ட காலமாக பல்வேறுபட்ட சமூக சிவில் சமூக சேவைகளில் செய்ததாக அரசு கூறுகின்றது. பல பில்லியன் பெறுமதியான பணமும் பல பில்லியன் பெறுமதியான நகைகளும் அன்றைய காலப்பகுதியிலே கோட்டாபாய ராஜபக்ச தரப்பினரிடம் கைமாறப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இது நாம் கூறவில்லை, சரத் பொன்சேகா அன்றும் கூறினார், இன்றும் கூறுகிறார். இப்போதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக நுணுக்கமான ஒரு விவகாரம் என்னவென்று சொன்னால், மலேசியா வரை சுரேஷ் சலேதான் KPயோடு தொடர்புகளை பேணியதாகவும், குறிப்பாக சொல்லப்போனால் வன்னி பெருநிலப்பரப்பிலிருந்து அங்கிருந்து தடுப்பிலிருந்து வந்த வைத்தியர்களை கையாள்வதிலும் சுரேஷ் சலே முதன்மையாக இருந்திருக்கின்றார். அந்த வைத்தியர்கள் படாத பாடெல்லாம் படுத்தி இருக்கின்றார். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில வைத்தியர்களுக்கு இன்னும் தெரியும். அவ்வாறு இருக்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான தகவல் என்னவென்று சொன்னால், இப்போது மலேசியாவில் இருந்த KP அவர்கள் கைது செய்யப்படுகின்ற இடம் வரை சுரேஷ் சலே சென்றிருக்கின்றார். கோட்டாபாய ராஜபக்ச தரப்பில் அந்த ஒப்பந்தம் அல்லது கோட்டாபாய ராஜபக்சவின் நிபந்தனைகளை சுரேஷ் சலே தான் KP அவர்களோடு உரையாடியதாகவும் கூறப்படுகிறது. அந்த விவகாரம் தொடர்பில் அந்த அவர்களிடமிருந்து கைமாறப்பட்ட தங்கம் நீங்கள் எப்படி கூறுவீர்கள்? அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆதாரமும் இருக்கின்றது. அந்த ஆதாரத்தை நாங்கள் இப்போது உங்களிடம் சமர்ப்பிக்கலாம். அவ்வாறு ஒப்படைக்கப்பட்டதற்கான என்ன ஆதாரம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அந்த ஆதாரம் இப்போது உங்களிடம் காண்பிக்கலாம் என்று நம்புகிறோம். இவ்வாறு இருக்கின்ற போது 2009 KP கைது செய்யப்பட்டார் என்று கூறப்படுகின்ற சரணடைந்த போது அவரிடமிருந்த பெருந்தொகையான தங்கம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரித்ததாகவும் சரத் பொன்சேகா கூறுகின்றார். அவ்வாறான சூழ்நிலையில் KPயிடமிருந்து பெருந்தொகையான நகைகள் பரிமாறப்பட்டதாக நான் அறிந்தேன். ஆனால் நான் ராணுவ தளபதியாக அந்த காலப்பகுதியில் இல்லை.
பாதுகாப்பு படைகளின் பிரதானியாகவே இருந்தேன். எனக்கு என்ன இடம்பெற்றது என்று தெரியாது. இந்த விவகாரங்களை எல்லாம் கோட்டாபாய ராஜபக்சவும் சுரேஷ் சலவும் தான் நேரடியாக கையாண்டிருந்தார்கள். அவர் மலேசியா வரையும் சுரேஷ் சலே கேபியை தேடி சென்றிருந்த சூழ்நிலையையும் சரத் பொன்சேகா அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார். சீரியஸாக இருந்து ஓய்வு பெற்றேனே தவிர தங்க மோசடி தொடர்பில் விசாரணைகளில் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இந்த உரையாடலை நான் நன்கு அறிவேன் என்று சரத் பொன்சேகா நேற்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை சந்தித்த பின்னர் வெளிப்பரப்பிலே ஊடகங்களிடம் இந்த கருத்துக்களை கூறுகின்றார். இப்போது இந்த சுரேஷ் சலையை எவ்வளவு தூரம் வரைக்கும் சென்றிருக்கின்றார், எவ்வளவு விவகாரங்களை கையாண்டிருக்கிறார் என்று பாருங்கள். அது மட்டுமல்லாது எல்லோரும் இன்னும் ஒரு விடயத்தையும் அறிந்திருப்பீர்கள். அது அன்றைய காலப்பகுதியிலே இப்போது ஆக குறைந்தது ஒரு 50-55 வயது மதிக்கத்தக்க உறவுகளுக்கு தெரிந்திருக்கும். இன்று 50-55 வயது மதிக்கத்தக்க உறவுகளுக்கு தெரிந்திருக்கும் வசாவளான் மஸ்கடை அல்லது வசாவளான் இறைச்சிக்கடையை அன்று அந்த பேரோடு அழைத்த போது அந்த பகுதிக்கு யார் பொறுப்பாக இருந்தார், பலாலி பகுதியிலே இருந்த இந்த இடம் எவ்வளவு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. 2 விடயங்கள். இந்த விடயத்தையும் நாளைய தினம் மிக விரிவாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்றைய நாளில் பல விடயங்களை பார்க்க வேண்டி இருப்பதனால் இந்த விடயத்தை அதற்குள் உட்புகுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுகிறோம். புலிகள் அமைப்பின் வசமிருந்த தங்கம் மற்றும் பணம் இலங்கை ராணுவம் கைப்பற்றியது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் பேசப்படுகின்றன. ஆனால் அந்த வைப்பக பகுதிகள் பெருமளவிலே புலிகளால் நாசப்படுத்தப்படவும் இல்லை, பாதிக்கப்படவும் இல்லை. ஏனென்று சொன்னால் நில கீழ்ப்பகுதிகளில் தான் அதனுடைய ஆவணங்கள் மற்றும் அதற்கு பொறுப்பான பல முக்கியமான தகவல்கள் இருந்ததாகத்தான் இப்போது வரையும் கூறப்படுகிறது. அவ்வாறு இராணுவம் அந்த பகுதிகளை முழுமையாக ஆக்கிரமித்த பின்னர் அந்த பகுதிகளுக்குள் சென்று அவற்றை கைப்பற்றிய பின்னர் அந்த ஆவணங்களோடு தான் தங்க நகைகள் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. ஆவணங்கள் பிளஸ் தங்க நகைகளோடு தான் அனைத்தும் கொழும்புக்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்றன. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது புலிகளிடம் வசமிருந்த அனைத்து தங்கங்களும், அந்த தங்கத்தை யார் அந்த வைப்பகத்தில் வைத்தார்கள் என்கின்ற ஆவணங்களும் தான் இராணுவத்தால் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட இராணுவத்தினர் அதனையும் இரண்டையும் தான் அவர்கள் எடுத்து வந்திருக்கின்றார்கள். இவற்றை இலங்கை அரசின் கருவூலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு யுத்த நிறைவின் போது வன்னி பெருநிலப்பரப்பில் இருந்த புலிகளின் வைப்பகங்களிலிருந்து தங்கம் மற்றும் பணங்கள் கைப்பற்றப்பட்டது. இவற்றை இலங்கை அரசின் கருவூலத்துக்கு வழங்கிய போது இராணுவத்தினர் கடித தொடர்பு பரிமாறப்பட்டிருந்தது. இதனை இலங்கையினுடைய கருவூலத்துக்கு வழங்குகிறோம் என்கின்ற கடித தொடர்பு பரிமாறப்பட்டதாகவும் 2010-12 காலப்பகுதியில் சரத் பொன்சேகா உறுதிப்படுத்தினார். ஆனால் தற்போது இந்த கடிதங்கள் இல்லை என்று கூறப்படுகிறது, எரியூட்டப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் மற்றும் பணம் தொடர்பான விவரங்கள் எதுவும் தெரியாது என்று கூறப்படுகிறது. சரத் பொன்சேகா கூறுகின்றார், தங்கத்தையும் கொடுத்தார்கள் இராணுவத்தினர், அந்த தங்கத்துக்குரிய அத்தாட்சி கடிதங்களும் கொடுக்கப்பட்டது. அதாவது அந்த வைப்பகங்களில் இருந்து எடுக்கப்பட்ட கடிதங்களும் கொடுத்ததை நாம் உறுதிப்படுத்தினோம் என்கின்றார். ஆனால் அதன் பின்னர் கூறப்படுகிறது அங்கு கடிதம் இல்லை என்று. ஆனால் அதற்கான காரணமாக அவை எரியூட்டப்பட்டதாக கூறப்படுது. அண்மையில் அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகா புலிகளிடமிருந்து பணம் மற்றும் தங்க நகை கைப்பற்றி ஒப்படைத்ததாகவும் கூறியிருந்தார். அதே நேரத்தில் புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கத்தில் 310 டன் தங்கத்தை சில ரகசியமான முறையில் ஜப்பானுக்கு விற்பனை செய்ததாகவும் சரத் பொன்சேகா அன்றைய காலப்பகுதியிலே குற்றஞ்சாட்டியிருந்தார். 310 டன் தங்கத்தை ஜப்பானுக்கு விற்பனை செய்ததாகவும் சரத் பொன்சேகா குற்றஞ்சாட்டினார். பெரும் தொகை தங்கம் இருந்ததாகத்தான் கூறப்படுகிறது வைப்பகத்திலே. இது சரத் பொன்சேகா அன்று 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே சரத் பொன்சேகா ஊடக பரப்பிலே அந்த தேர்தல் முடிந்த கையோடு வெளிப்படுத்திய தகவலாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு தகவலையும் பார்த்துக் கொள்வோம். பிபிசியின் சிங்கள சேவையான சந்தேசியாவுக்கு 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வழங்கிய ஒரு செவ்வியில் இராணுவத்தினரை மேற்கோள் காட்டி இவ்வாறு ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது. புலிகள் தோல்வியை தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட $4 பில்லியன் அதிகமான மதிப்புள்ள தங்க நகைகளை திருப்பித் தருமாறு இலங்கை அரசாங்கத்தை ஒரு சிவில் சமூக அமைப்பு கோரியதாகவும் உரிமையாளர்களை கண்டறிந்து அந்த பொருட்களை திருப்பித் தர வேண்டும் என்று சிவில் சமூக குழு சிஎம்சி கூறியுள்ளது. புலிகளுக்கு எதிரான போரில் இறுதி மாதங்களில் பாதுகாப்பு படைகளில் இந்த விலை மதிப்புள்ள பொருட்களை கைப்பற்றியதாக பிரதம அரசாங்க கொறடாவாக இருந்த தினேஷ் குணவர்த்தன நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார். இராணுவத்தின் 58வது பிரிகேடும் இராணுவ காவல் படையும் 110 கிலோ தங்க நகைகளை கண்டெடுத்ததாக, நகைகளின் மதிப்பு
490 பில்லியன் ரூபா, 4.4 பில்லியன் ஆகும் என்று அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன நாடாளுமன்றத்திலே அன்று தெரிவித்திருந்தார். இந்த மதிப்புமிக்க பொருட்கள் இலங்கை மத்திய வங்கியிடம் சட்டபூர்வமாக ஒப்படைக்கப்படும் பணியில் உள்ளன என்று அன்றைய காலப்பகுதியிலே கூறப்பட்டது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே தினேஷ் குணவர்த்தன இவ்வாறான கருத்தை கூறியிருந்தார் அன்று. ஏதாவது தினேஷ் குணவர்த்தன பிரதமராக இருந்த காலப்பகுதியிலே நகைகளின் உண்மையான உரிமையாளர்களை கண்டறிந்து அவர்களிடம் வழங்குவது முக்கியம் என்று அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சந்தேஷியா, அதாவது பிபிசியின் சிங்கள சேவையிடம் தெரிவித்திருந்தார். புலிகளின் வங்கியில் இருந்து இராணுவத்தினர் அதனை பறிமுதல் அல்லது கைப்பற்றி இருந்தாலும் அதன் உரிமையாளர்களான தமிழர் பொதுமக்களே தங்களது சொத்துக்களை திரும்ப பெறுவதற்கு அவர்களுக்கு உரித்துடையவர் என்றும் மனோ கணேசன் அன்று குறிப்பிட்டிருந்தார். புலிகளின் வங்கிகளின் தங்கப் பொருட்களை அடகு வைத்தவர்கள் குறித்த ஆவணம் கண்டெடுக்கப்பட்டு அரசு வெளியிட உள்ளதாகவும் அரச தரப்பில் பின்னர் குறிப்பிடப்பட்டது. இப்போது நாம் கூறிய விடயம் தொடர்பில் 2025 மே மாதம் 2ஆம் தேதி ஒரு உத்தியோகபூர்வமான அரசு தகவல் வெளியிடுகின்றது. யுத்த கால பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து பெறப்பட்ட தங்கம் 2025 மே மாதம் 2ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக இராணுவத்தினரிடமிருந்து வழங்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அதனை நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறாக பத்திரமுல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ தலைமையகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பொலிஸ்மா அதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கமும் வெள்ளியும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தங்க ஆபரண சபையின் கொள்வனவு மதிப்பீடு செய்யப்பட்டு இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த தங்க ஆபரணங்கள் தொடர்பில் பல உறுதிப்படுத்தப்படும் சர்ச்சையில் அவை பொதுமக்களிடம் வழங்கப்படும் என்பதையும் அரசு தரப்பில் உறுதியாக மத்திய வங்கியை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. பொதுமக்களிடம் அதற்கு முறையான உத்தரவாதம் அளிக்கக்கூடிய பற்றுச்சீட்டுகள் இருக்கின்ற பட்சத்தில் அதனை பொதுமக்களிடம் ஒப்படைக்கலாம் என்கின்ற தகவலும் அரசு தரப்பால் அன்று வெளியிடப்பட்டது. இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த தங்க விவகாரத்தை பார்த்திருப்பீர்கள். ஏன் தங்கம் வருகின்றது? தங்கத்தை கையாண்டது யார்? தங்க விவகாரங்கள் யாரோடு தொடர்பட்டது? இதில் கோட்டாபய ராஜபக்ச தொடர்பு. ஏனென்றால் இந்த கடத்தல், காணாமலாக்குதல் மற்றும் வெள்ளைக்கொடி விவகாரம், தங்க விவகாரங்கள் எல்லாம் கோட்டாபய ராஜபக்ச தான் கையாண்டிருக்கிறார் என்பதுதான் படையில் இருக்கக்கூடிய சரத் பொன்சேகா போன்ற, கமால் குணரட்ன, சவேந்திர செல்வா போன்றவருடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த விவகாரங்களிலே வேறு எந்த படை தளபதிகள் அல்லது வேறு எந்த படையணிகளினுடைய தளபதிகளையும் அவர் அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அந்த இடத்திலே பணிகளை எல்லாம் செய்தவர் யார் என்று பார்த்தால் சுரேஷ் சலை என்றுதான் கூறப்படுகிறது. அவ்வாறு இருக்கின்ற போது இந்த சூழ்நிலை இப்போது இந்த கட்டத்தை அடைந்திருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை கூறியிருக்கின்றார். அவர் கூறுகின்ற போது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் மற்றும் சுரேஷ் சாலை ஆகியோர் எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக் கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திகாமடுல்ல அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் கோடீஸ்வரன் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்திலே வலியுறுத்தி இருக்கின்றார். அவர் உரையாற்றுகின்ற போது இவ்வாறான பயங்கரவாத நடவடிக்கை, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் உண்மை தன்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவு என்கின்ற ஒரு உத்தியோகபூர்வமான தகவலையும் கொடுத்திருக்கின்றார். தமிழரசு கட்சி சார்பில் அவருடைய கருத்து பதிவாகின்றது. அவர் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகள், அந்த சூத்திரதாரிகளை கைது செய்வதற்கான பாகுபாடு அற்ற முறையிலே அவர்களை கைது செய்ய வேண்டும். அதற்கான முழு ஒத்துழைப்பையும் எங்களது கட்சி வழங்கும். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே கூடுதலாக கொல்லப்பட்டவர்கள், படுகொலை செய்யப்பட்டவர்கள் அது கிறிஸ்தவ தமிழர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 278 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முன்னாள் ராணுவ அதிகாரி சுரேஷ் சாலி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல பிள்ளையானவர்கள், சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதோடு தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை விடுவிக்க கூடாது. அதற்கு ஆதரவாக சிலர்கள் செயற்படுகின்றார்கள். அவர்களே அந்த ஆதரவாக செயற்படுகின்றவர்களோ அதனோடு தொடர்புகளோ தமிழரசு கட்சி என்றும் உறுதுணையாக நிற்காது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாகுபாடற்ற முறையிலே உங்களது விசாரணையை, கைதை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இப்போது நாட்டில் எவ்வளவோ விடயங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது. சுரேஷ் அளவின் மனைவி, சுரேஷ் அளவின் பிள்ளைகள் என்றால் அஸ்கரிய மல்வத்தபுடம் மட்டுமில்லை, எல்லோருக்கும் ஒரு இப்போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பலர் எல்லாம் அனுதாபப்படுகின்ற ஒரு மிக கேவலமான நிலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுரேஷ் அளவின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வருவதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அரச புலனாய்வு சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலை இப்போது உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது,
இன்றைய தினம் பிற்பகல் அவரது நலன் தொடர்பில் கேட்டறிந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவருடைய உங்களுடைய கணவன் உண்மையை கூறிவிட்டார் என்றால் அவருக்கு விடுதலை நிச்சயம் கிடைத்துவிடும். அவருக்கு இப்போது பல தொடர்புகள் இருக்கிறது. கோட்டாபாய ராஜபக்ச என்னென்ன நாசகார வேலைகளை செய்ய சொன்னார் என்பதை அரசிடம் ஏற்றுக்கொண்டு விட்டால் விசாரணை முடிந்துவிடும். அவருக்குரிய தண்டனைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட மக்களும் நிம்மதியாக இருக்கலாம், எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம். கோட்டாபாய ராஜபக்சவை தொடர்ச்சியாக காப்பாற்ற முற்படுவீர்களாக இருந்தால் உங்களுடைய கணவனுக்கு இந்த நிலைமைதான் இருக்கும் என்பது யாரும் தவிர்க்க முடியாது. இப்போது அவர்கள் மேலும் தெரிவிக்கின்ற போது சுரேஷ் அலே ஆரோக்கிய நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைய, ஏனென்றால் இப்போது அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார் நாட்டின் அபிவிருத்திக்காக. அவரது உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வருவதனால் அவரது உயிருக்கு கணிசமான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குடும்பத்தினர் அச்சம் கொள்ளுகிறார்கள். உங்களுடைய அச்சம் புரிகிறது. உங்களை எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலே கூறியது போன்று கோட்டபாயவின் பெயர் எப்போது பயணத்தடை பட்டியலில் உள்வாங்கப்பட்டதோ அன்றிலிருந்து உங்களுடைய குடும்பம் நிம்மதி இழந்திருக்கின்றது. இதேவேளை இப்போது இறுதியாக இந்த நாட்டை நாசமாக்குவது யார் என்று சொன்னால் இந்த மத பீடங்கள், அஸ்கிரிய மல்வத்த காமினி நிக்காய பீடங்கள்லாம் இலங்கையினுடைய அரசியலை சுக்குநூறாக்குவது. அதிலும் இப்போது வந்துவிட்டார்கள். சுரேஷ் சாலை தொடர்பில் அஸ்கிரிய விகாரையின் மகாநாயக்க தேரர் கலாநிதி வரகொட ஸ்ரீ ஞானசார மங்கள தேரரும் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். சுரேஷலவின் மனைவி அஸ்கிரிய விகாரைக்கு வருகை தந்து தனது கணவர் சார்பாக கோரிக்கை விடுத்ததாக அந்த கடிதத்தில் மகாநாயக்க தேரர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தனது கணவருக்கு ஏதாவது நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க உதவுமாறு அவர் கேட்டுக்கொண்டதாகவும் அந்த வேண்டுகோளை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்று தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு சாலவின் மனைவி கேட்டுள்ளதாகவும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். தேரரே, எத்தனை இளைஞர்கள் இன்று தடுப்பு காவலில் இருக்கின்றார்கள், எத்தனை அப்பாவி இளைஞர்கள் இன்று வரைக்கும் வழக்குகள் நிறைவு பெறாமல் இருக்கின்றார்கள், எத்தனை இன்று வகை தொகையற்ற இளைஞர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள், குடும்ப தலைவர்கள் காணாமல் அப்பாவி மக்கள் எத்தனையோ 2009ஆம் ஆண்டில் காணாமல் போயிருக்கிறார். அவர்களுக்காகவாவது ஒரு கடிதம் எழுதுங்களேன் ஜனாதிபதிக்கு. என்று நீங்கள் தானே இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மடப்பு இடங்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு பெரும் அதிகார மையம் என்று. சுரேஷ் சாலே என்றால் யார் யார் பதறுகிறார் என்று பாருங்கள். பௌத்த தேரர்கள் என்றால் இந்த அஸ்கரிய மல்வத்த பீடங்களில் இருந்த 3 மிக முக்கியமான பீடங்களிலும் ராஜபக்ச செல்வாக்கு என்பது அதிகமாக இருக்கிறது. இது ராஜபக்சவுக்குள்ளினுடைய ஒரு பின்னணியினுடைய உந்துதலாக இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. ஆனால் அஸ்கரிய பீடத்தினுடைய கடிதம் பெருமளவில் காட்டமாக இல்லை. மனைவி வந்தார், சந்தித்தார், இவ்வாறு கூறினார், முடிந்தால் செய்யுங்கள், முடியாவிட்டால் விடுங்கள் என்ற போன்றுதான் இருக்கின்றது. அந்த கடிதத்திலே ஒரு காரசாரமான தன்மையை பார்க்க முடியவில்லை. எனவே இவ்வாறான சூழ்நிலையில் தங்க விவகாரம், சுரேஷ் சாலே தொடர்படாத இடமே இல்லை என்று வசாவளான் இறைச்சிக்கடை என்கின்ற இடத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியும். அதே போன்று இறுதி நேர சரணடைதல் தொடர்பில் நேற்று குறிப்பிட்டோம், என்று குறிப்பிடுகிறோம். அந்த வைத்தியர்களுக்கும் இந்த சுரேஷ் சாலேவை தெரியும். இவ்வாறாக சுரேஷ் சாலே தொடர்படாத இடம் என்று எங்கும் இல்லை. இறுதியாக மலேசியாவில் சென்று அங்கு கேபியை அழைத்து வந்ததும் இந்த சுரேஷ் அலை என்றுதான் கூறப்படுகிறது. இவ்வாறு இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது. பொன்சேகா கூட நேற்று ஒரு பெருமதியான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றார். இன்னும் பல கைதுகள் நடக்கப் போகிறது. எல்லோரும் கூறுகிறார்கள் கைதுகள் தீவிரமடையுமாக இருந்தால் ஒரு கலவரம் இலங்கையில் ஏற்பட்டுவிடும் என்று. அந்த அளவு சூழ்நிலை இப்போது இல்லை. சட்டம் ஒழுங்கை போலீசார் மிக திறம்பட நடத்துவார்கள். பொதுமக்கள் இவர்களுக்கு ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் இந்த கைதுகள் ஒரு பெரும் பதட்டத்தை பலருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. வரப்போகின்ற நாட்கள் இன்னும் பதட்டமாக இருக்க போகிறது. தேசிய வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய சுரேஷ் செலவின் பாதுகாப்பு தொடர்பில் அரசு மிக மிக முக்கியமான சிரத்தை எடுக்க வேண்டும். ஒரு எப்போதும் மிக விழித்த கண்ணோடு அந்த பாதுகாப்பு கடவணிகள் எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பாதுகாப்பு இடைவெளியை பயன்படுத்தி யாராவது தீய சக்திகள் ஏதாவது ஒரு நாசகார செயலில் ஈடுபடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் இருக்கின்றன. எனவே இந்த விடயங்களில் அதிக கவனத்தோடு பாதுகாப்பு தரப்பினரும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசேட அதிரடிப்படையினர் செயற்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.